பாத்திரணும். சுத்தமில்லாத நாட்களில் கிட்டத்தில் போகக்கூடாது. வேல் விருத்தம் பாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு பில்லி சூனியம் பெரும்பகை பற்றின கவலைகள்லாம் தீரும். ஒரு கேள்விக்கு எவ்வளோ சொல்லியிருக்கேன் பாருங்கள். உங்கள் நன்றியை சூப்பர் தேங்க்ஸ் அழுத்தி தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக்கு கமெண்ட்டு கொடுங்க. இன்னும் ஒரு லைக்கு கூட விழலை. ஏன் இந்த ஆங்கிளில் வச்சு பார்த்தா ஒருத்தருக்கும் தெரியாதா? சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே, உன்னை சொல்லாத நாளில் சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே, இன்பமும் துன்பமும் இணைந்த இவ்வாழ்வினில் ஈடிலா நின் திரு புகழினை நான் பாட, அன்பும் மரநெறியும் அகமும் புறமும் வாழ, அரகர சின்ன மால்மருகாயன அனுதினம் ஒரு முறையாகிலும் உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான. பொதுவாக நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முருகர் தான். ஏன்னா நிலத்துக்கு செவ்வாய் கிரகத்தை தான் வேண்டணும். அங்காரகன் எல்லாம் இங்கே தொடர்ந்து பாருங்க. இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதை முருகப்பெருமான். ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் சொந்த வீட்டில் இருப்பார். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம். செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதை முருகன். அதனால் நீங்கள் வீடு வாங்க, விற்க, நில தகராறுகள் தீர, பங்கு பாகம் கரெக்டாக கிடைக்க, இதுக்கெல்லாம் நீங்கள் முருகரை வணங்கலாம். முருகருக்குள்ள எளிய துதி தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத்து. உள்ளம் உருகுதையா. ஜோதிட ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை அணுகுங்கள். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹாரிசாண்டல் வியூவில் வச்சா வர்றதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. செந்தில் முதல்வனை மாயோன் மருகனை ஒருகை முகன் தம்பியை நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் யான். முருகருக்குள்ள எளிதான துதி. திருப்புகழில் எளிதாக சொல்லக்கூடிய துதி ஏறுமகிழ் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை